ஷேய் எப்பா சூரியன் போகிறதான்ப்பா. உத்தரத்தாண்டம் நீதிமன்றம் கோர்ட்டு முதல்ல ஆடணும். உத்தரத்தாண்டம் இங்கே ஆடினாத்தான் கண்டார ஓலிமை வெளியில் பூரா அரசியல்வாதி ஆட்டத்தை ஒடுக்க முடியும். அதுதான் கணக்கு. எப்பா இன்னொரு படைச்ச அது ரொம்ப அது 100 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டுட்டான். அந்த பறவையை கொத்த விடப்பா. அந்த பறவை எனக்கு யாவும் இல்லை. இப்போ கணக்கு லேசாக ஓலச்சோட தூக்கி போட்டால் நான் வாசிக்கேன். சரியா? அந்த பறவை மானிட பிறவியை பவரால் கொத்த விட போகிற உச்சித்தலையில் கொத்துனா என்ன ஆகும்? அந்த பவர் விஷம் மானிட பிறவிக்கு இறங்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்போ ஒன்றுக்கு கடித்து குதிரை விட போகிற. அப்போ எலெக்ஷன் ஓட்டு முத்திரை மாறும். அப்போ ஒவ்வொருத்தனையும் கடித்து குதிரை விடுறதுக்கு அது ஒரு கணக்கு. சென்னாய் கணக்கு ஒன்று, இந்த பறவை கொத்துது ஒன்று. பறவை மூலியமாக இப்போ அந்த பவரை இறக்குத. உச்சத்தில் மூளையில் கொத்திடணும். அவனுக்கு மானிட பேர் தெரியாது. அவன் மாதிரி தின்னுட்டு நக்கிட்டு ஓடுவான். அப்போ அந்த பவரை உள்ளே இறக்கியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் ஓட்டு முத்திரை செதறி போவோம், ரத்தமாக ஓடும் பூமியில். இதான் கணக்கு. பொண்ணும் பொருள் மண் மூணையை வச்சு விற்று தின்னு நசுக்கி நாசம் பண்ணுதான் கண்டார வலிமை. மானிட பேர் எரிச்சாச்சுப்பா. சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு. கோர்ட்டு பார்க்கலையா? கோர்ட்டு நீதிமன்றம் கோர்ட்டு இப்போ சிலுவத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டை கணக்கு வெளியே எடுக்கான். பழைய நீதிமன்ற கோர்ட்டு ஆண்டாளம்மா கோயில் பின்னாடி இருக்கா. அந்த சரௌண்டிங்கில் எடுக்கையில் உள்ள கவர்மெண்ட் லாயர் உள்ளே மாட்டுவான். உள்ளே மாட்டையில் அவனுக்கு நச்சு போடுவான். நச்சு ஈஸ்வரன் இராணுவத்தை சொல்லி அந்த நேரத்தில் நச்சு அவன் அடி வாங்கியே தான் போவான். சரியா? அந்த இடம் 126 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எடுக்கையில் சேத்தூர் அதுதான் என்கவுண்டர் போட்டான்ல. அந்த கணக்கு எடுக்கணும். எடுக்காமல் உட்காரக்கூடாது. நீதிபதியோ உட்காரக்கூடாது. இப்போ கணக்கு போட்டாச்சு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு எடுக்குது, கணக்கு போட்டாச்சு. இப்போ இந்த கணக்கு இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு அங்கே இராணுவ வீரர் பதிவு பண்ணுவான், கணக்கு எடுப்பான். இந்த கணக்கு ஐயா போட்டிருக்காரு. இப்போ இந்த நீதிமன்றம் சிலுவத்தூர் நீதிமன்றம் ஆண்டாளம்மா கோயில் உள்ள கணக்கு. இது மதுரை பூரா ராணிமங்கம்மா செடி புளுத்திலாம் உள்ளே வந்துடும். கண்டாரோலி பாலாக்க வந்த முட்டா குயிமாவா அவன் ராணிமங்கம்மா. எங்கடா ஆந்திராவிலேருந்து வந்த குயிமை அவன் ஆந்திராவிலேருந்து வந்த கண்டாரோலிமா. இவன் இந்த தமிழ்நாட்டில் ஆந்திர குயிமை, அவன் கர்நாடகா ஆந்திராவிலேருந்து வந்த குயிமை. பூரா அந்த ரெட்டாச்சினக்காரி அவன் ஆந்திரா கர்நா. எல்லா கூதி மக்களும் அங்கிட்டு இங்கே தமிழ்நாடை பூரா அழிக்கி. எல்லாம் ஒரே நாடு தான். ஆனால் பிரித்து வச்சு இந்த தமிழ்நாடை அழிக்கிறதுக்கு ஏன்னா கடவுள் இருக்கிற இடத்த அழிக்கணும், அழித்து நாசம் பண்ணணும் அப்படிங்கிற வெறியில் இந்த கண்டாரோலிமை பூரா. இப்போ ஒருத்தர் நடிகர் இருக்கானடா, ஒரு கண்டாரோலிமை வங்கலாட்டு குயிமை நடிச்சுக்கிட்டு இருக்கானடா. ஸ்டாருமா அந்த புளுத்தியும் அங்கேருந்து இங்கே பாலாக்க பூரா மக்களை பாழாக்கி விவசாயத்தை பூரா பாழாக்கிட்டான். நடிகர் பூரா நடித்து விவசாயத்தை பூரா பாழாக்கிட்டான். அரசியல்வாதி கொடியை தூக்கி விவசாயத்தை பூரா பாழாக்கியிருக்கான். கண்டாரோலிமான என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு இப்போ டெல்லி போட்டாச்சு. இப்போ இவனுங்களுக்கு பூரா தமிழ்நாட்டில் உள்ள வரையில் நடிகர் பெரிய ஸ்டாருமா. இதில் இப்போ கொடியை தூக்கி ஆகிறது அவனை என்கவுண்டரில் போயிடுவான்டா. ஸ்டாருமா அவனும் என்கவுண்டர் ஷூட்டிங்கிலே போயிடுவான். கணக்கு பார்க்கலையாடா? இல்லை சென்னை மட்டா இல்லை முட்டா குயிமனலா இல்லை ஒவ்வொரு குதிமனும் அவனுக்கு அனுப்புங்கடா. எல்லாம் போகட்டும். பார்க்காம நான் அமைக்க வச்சு ஓட்டு தான் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் புளுத்தி. இல்லை உனக்கு நீ என்னென்ன நடத்தியோ பூரா சேனல் பூரா இராணுவ வீரர் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே முதலமைச்சர் சேனல் நடத்தான்ல, அது வரையில் இராணுவ வீரர் மொத்தமாக என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர்லேயே முடிச்சிடுவான்டா. அதுக்கப்புறம் தான்டா கடவுள் போட்ட கணக்கு ஓப்பனிங்கில் போவோம். முக்கால் சத்தியம் உலக நாடே போவோம். முக்கால் சத்தியம்டா, புரிஞ்சுக்கோங்கடா. 3 கணக்கு. மண் பொண்ணு பொருள் எரிச்சாச்சு. சாம்பலை ஆக்கிட்டோம். புரியுதா? இப்போ பறவைகளும் சென்னாயை விடுதான். சென்னாயை விட்டான்னா அவன் கடித்து குதிரை விடுவான். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சென்னாயும் பறவையும் வழக்கறிஞர் உச்சத்தலையில் கொட்டணும் உள்ள ஆட்டத்தில் நிற்கும். அப்போ சிவப்பு ஆடை. அப்போ என்ன ஆகும்? நீதிமன்றம் கோர்ட்டு ரத்தமாக சிந்தும். அப்போ கோர்ட்டார் என்ன ஆகும்? ஐயையோ கடவுளை தான் பார்க்கணும், அவர் பவரால் விட்டுன நசிக்க ஆட்டிடுவார், நம்ம கேட்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் கடவுள் அப்படித்தான் கொண்டு வருவான். ஏன் ஈஸ்வரன் நீதிமான் நீதியை தவறி நடத்தாத. நீதியை தவறி நடத்தக்கூடாது. உட்காராதான்ட்டான். உட்காராதா. இப்போ 2006 இன்னும் 60 நாளுக்குள்ளே இந்த கண்டாரோலிமனை என்கவுண்டர் ஷூட்டிங்கில் உள்ளே கொண்டு வந்துடுவான். புரியுதா இல்லையா? முதல்ல ஒவ்வொரு மாவட்ட மாநிலத்தை சண்டை வரையில் அப்படி தான் இராணுவம் உள்ளே வரும். வரையில் அப்படியே அந்த நேரம் கணக்கு போடையில் அமைச்சராக இருக்கணும் பூரா போட்டு தள்ளிடுறா, உள்ள ஊடியே போட்டு தள்ளிடுறான்னு அந்த மாதிரி முடிச்சுடுவான். கணக்கு முடிஞ்சு வச்சாரா களை எடுத்து விட்ருவான். முக்கால் சத்தியம் தமிழ்நாடு பாடுறா லிங்கத்தை தூக்கி விட்ட கண்டாரோலிமை. ஆனால் இந்த செம்மத்தில் எல்லா குயிமனும் உள்ளே தான் கிடக்கான்.
எல்லாம் அட்டூழியம் பண்ண குயிமை 7 செமத்துக்கு முன்னாடி லிங்கத்தை பாடுறா தூக்கி விட்ட குயிமை பூரா உள்ளே தான் கிடக்கான். என்கவுண்டர் ஷூட்டிங்கில் கணக்கை முடிச்சுடுவான் கடவுள். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. விவசாயத்தை அழிக்க வந்த கண்டார் வழி மன்னர்கள்.